எப்பெல்லாம் திறந்து கொடுக்குறோமோ கஸ்டமருக்கு வந்து பிடிச்ச ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு பண்ணித்தரோம். கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இந்த ரெஃபரன்ஸை வச்சு என்கிட்ட ஒர்க் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு இந்த ஸ்லைடிங் எதுக்காக நம்ம ஸ்லைட் கலர் கொடுக்கும்போது ஒரு கிச்சனோட மாடலர் கிச்சன் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஹேண்டில் போக நம்மளுக்கு பெயிண்டிங் வித் மிடில் மட்டும் இந்த வீட்டுக்கு ஒரு அழகான என்ட்ரன்ஸ்ல வந்த உடனே முருகர் போட்டோ வந்து கோல்டு கொடுக்க நல்ல இந்த நாப்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிஎன்சி டிசைன் கொடுத்து லைட்டிங் வந்து டாப்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மெயின் டோர் திறந்து உள்ள டைரக்டா வந்தோடனே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து கார்த்திகேயன். நம்ம கம்பெனி பேர் ரெட்ரால் இன்டீரியர். நம்ம ஆஃபீஸ் வந்து பம்மல்ல இருக்கு. இன்டீரியர்ல வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லா வால் சீலிங், வால்பேப்பர், பெயிண்டிங், வுட் ஒர்க்கு, யூபிவிசி விண்டோ, நெட்லான், டோட்டல் உள்ள வீட்டுக்குள்ள வந்தா என்னென்ன தேவையோ டோட்டலா பண்ணி தருவோம். நம்ம பிளைண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே பண்றோம். வாங்க இப்போ நம்ம பண்ண ஒர்க்லாம் பார்க்கலாம். நம்ம மெயின் டோர் திறந்து உள்ள டைரெக்டாக வந்தோடனே பூஜை கபோர்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் கொடுத்துருக்கோம். மேலே லைட்டிங்கும் வந்து மல்டி தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரானைட் போட்டிருக்கும். இது வந்து லக்ஷ்மி ரெட். இந்த லக்ஷ்மி ரெட் எதனாலனா இப்போ பூஜாக்கு யூஸ் பண்ணால் நம்ம ரெட் கலர் வந்து கிரானைட் தான் போடணும். அதுக்காக நம்ம ரெட்டு போட்டிருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம படையல் தட்டு. இப்போ வந்து இந்த பாக்ஸோட டெப்த் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து தனியாக நம்ம படையல் போடுறதுக்காக இந்த வந்து பிளேட் ட்ரே வச்சிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணிட்டு வச்சிடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து குத்து விளக்காக இந்த ஹைட் ரைஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைடில் சிங்கிள் ட்ரா கொடுத்துருக்கோம். இது எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரா கொடுத்துருப்போம். இதில் வந்து சின்ன ஷார்ட்டாக இருக்கிறதுனால குத்து விளக்கு வைக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா இதை வந்து ஹைட் ரைஸ் பண்ணி குத்து விளக்கு டேரெக்டாக வைக்கிற மாதிரியும் இந்த பக்கம் ஒரு சிங்கிள் ட்ரா கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே திங்ஸ் வச்சுக்கலாம். இதில் வந்து சிஎன்சி டிசைன் பண்ணியிருக்கோம். சிஎன்சி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எந்த டிசைன் தான் இல்லை, எல்லா டிசைனும் பண்ணலாம். நம்ம இவங்களுக்கு வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம். அந்த டிசைனுக்கு அவங்க இது கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் கொடுத்ததில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெல் வேணும்னு கேட்பாங்க. நிறைய பெல் வேணும் வச்சுக்கலாம். இல்ல எனக்கு வந்து பர்టిక్యులர் இந்த பெல் இருந்தாலும் ஓகே. ஹேண்டில், பெல் சேம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்டிக் ஃபினிஷ் தான் இருக்கும். ஏன்னா பூஜாக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிக்ல கொடுத்தா தான் பார்க்கிறதுக்கு லுக் நல்லா இருக்கும். இந்த கலர்ஸம் வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கொடுக்கலாம், காப்பர் கொடுக்கலாம், ஆன்டிக் கொடுக்கலாம். இவங்க வந்து கஸ்டமர் வந்து எனக்கு வந்து கோல்டுல வேணும்னு கேட்டதுனால நம்ம கோல்டு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹால்லையும் சரி பூஜாலையும் சரி, பூஜான்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம தனியாவே நம்ம என்ன பண்ணோம்னா உடன் டைப்ல தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க எல்லாரும். அதனால வந்து உடன் கலர்ஸ்லயே வந்து செலக்ட் பண்ணிருக்கு. இதுல நம்ம வந்து ஆப்ஷனா சில இதில் வந்து நம்ம வந்து கலர்ஸ்ல வந்து வேரியேஷன் கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி நம்ம அதை வந்து சேஞ்சஸ் பண்ணி நம்ம லேம்ப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக வீடு பண்ணி கொடுக்கறதுனால இந்த பூஜாக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் எதுவும் கிடையாது. பாக்ஸ் ரேட் தான் போடுறோம். 1100 தான் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே டோட்டலாக. இப்போ நம்ம இந்த பெல்லுக்கோ சிஎன்சிக்கோ இதுக்கு தனியாக சார்ஜஸ் ஆகும். ஆனால் நம்ம வந்து டோட்டலாக பண்ணுறதுனால இதை நம்ம வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணி தரோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டாங்கன்னா டிசைன்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, எனக்கு வந்து சிம்பிளாக இருக்கணும் பார்க்கறதுக்கு, ஆனாலும் டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கணும்ன்றது கேட்டதுனால இங்க பாக்ஸ் ஸ்டோரேஜ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னாங்க. அதனால ஒரு எம்டிஎஃப்ல வந்து ஒரு ஃப்ளூட் டைப்ல வந்து சிஎன்சி டிசைன் கொடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து லைட்டிங் வந்து டாப்ல இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரோஃபிஸோ இல்ல ஷோல என்ன வேணாலும் நம்ம வந்து திங்ஸ் வச்சுக்கலாம். இந்த லோவர் டைப்ல சிஎன்சி பண்ணிருக்கோம். இங்க நம்ம சிஎன்சி பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள வந்து டீகோ கலர் பண்ணிருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா லேம்ப் தான், சேம் டைப் லேம்ப் தான் இங்கேயும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஷ் உள்ள இருந்ததுன்னா சென்சார் வந்து ஆப்ரேட் ஆகிறதுக்காக இங்க வந்து ஒரு ப்ரொஃபைல் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சாஃப்ட் க்ளோஸ் வந்துடும். உங்களுக்கு கீழே வந்து கபோர்ட் டிராயர் ஒன்று, இங்க எல்லாம் கபோர்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இங்க வந்து இங்க ஸ்டோரேஜுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போ வந்து பேசிக்கா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 42 தான் எல்லார்ட்டையும் இருக்கு, 65 வரைக்கும் மாட்டேன். டிவி யூனிட்ல டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ளூட் கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளூட்டுக்கு ஆப்ஷனா வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று கொடுக்கலாம். நம்ம பிளான் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து இங்க பாக்ஸ்ல எதுவும் இருக்கக்கூடாதுனால நம்ம இங்க ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த கோல்டன் கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோஸ் கோல்டு கொடுக்கலாம், என்ன கலர் வேணாலும் சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கலாம். இங்க வந்து லைட் கலர் நம்ம ஒயிட் கொடுத்ததுனால நம்ம கோல்டு கொடுக்க நல்ல ஒரு பிரைட்டா தெரியுன்றதுனால கொடுத்துருக்கோம். இந்த நாப்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான டைப்ல இருக்கும். நாப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பெட்ரூம்லயும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ல வந்து இருக்கும் ஹேண்டில்லாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கோல்டுல கொடுத்துருக்கோம் இந்த ஃபினிஷ்காக.
பேசிக்காக நம்ம பண்ணுறது வந்து 600 பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸில் வந்து அக்கரிக் லேமு, டூட்டு, மிரரு இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் கிளாஸ்லாம் வைப்போம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் வரும்போது 1000 வரைக்கும் வரும். டிவைடர் பார்ட்டிஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஷோக்காக தான் பண்ணுறது. பார்ட்டிஷன் சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, டைனிங்காக வந்து பார்ட்டிஷன் கேட்பாங்க, இல்லை ரூம் ஹால் பெருசாக இருந்தால் பார்ட்டிஷன் கேட்பாங்க. நம்ம எதுக்காக இதை பண்ணியிருக்கோம்னா, இங்கே வந்து டேபிள் டாப் வர்றதுனால இங்கே வந்து ஸ்டடி யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே சின்ன கபோர்டு ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பார்ட்டிஷன்லேயே இந்த டைரெக்ஷனில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பப்பட்ட நம்ம திங்ஸ் என்ன வேணாலும் நம்ம இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல எதுக்கு பர்டிகுலராக கொடுத்துருக்கோம்னா, இங்கே வந்து அவங்களுக்கு ஸ்டடியோ அப்படி இல்லை ஒர்க் ஸ்டேஷனாகவும் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்டர்பன்ஸ் இருக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த டிசைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி டிசைன் இருக்குது, இல்லை சார்கோல் டிசைன்ஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. மிரரில் பண்ணலாம், கிளாஸில் பண்ணலாம், எல்லா டைப்லையும் பண்ணலாம். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வுட்லேயே டோட்டலாக கொண்டு வந்திருக்கோம். இது லேம் வித் வுட். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 வரும் ஸ்கொயர் ஃபீட். இந்த வாலில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஆஃப் செட் இருந்தது. இந்த ஆஃப் செட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, கஸ்டமரோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆர்டிகலாக ஏதோ உள்ள வச்சிருக்காங்களா, அதை யூஸ் பண்ணுறதுக்காக இது ஷெல்ஃபாக போட்டு நம்ம இதையும் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம காட்டுறோம், நம்ம கபோர்டு காட்ட போகிறோம். இப்போ ஷோகேஸ், அந்த ஷோகேஸ் முன்னாடி இப்படி தான் இருந்தது. நம்ம அந்த வாலை வந்து எப்படி மாற்றிக்கணும் வந்து பாருங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வால் எப்படி இருந்ததோ இப்போ இது எப்படி இருக்குன்னு வந்து நீங்களே பார்க்குறது தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்த உடனே அவங்களோட முருகர் ஃபோட்டோ வந்து வைக்கிறதுக்காக அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்த உடனே பார்க்கறதுக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வைக்கிற பிளான்ஸ் வைக்கிறதுக்காக இங்கே பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். மிடில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தா ஸ்டாச்சு வருது. இங்கே பிளான்ஸ் தான் இல்லை, நம்ம எது வேணாலும் வச்சு அழகுபடுத்திக்கலாம். இவங்களுக்கு வந்து பர்டிகுலராக இது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். பேனலிங் வித் பாக்ஸ்ன்றது வரதுனால இது வந்து 700 வரும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் வந்து பிளைனாக விடாமல் நம்ம இதில் ஒரு ஹைலைட் பண்ணுறதுக்காக இதுலேயே வந்து லைட்டிங் கொண்டு வந்திருக்கும். ஹாலில் மட்டும் ஃபால் சீலிங் கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க, அது நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். மிடில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து எல்லாமே வந்து ஜிப்சம் போர்டு தான். பெயிண்டிங் வித் மிடில் மட்டும் வந்து டிசைன் காட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அது வுட்டன் பேட்டர்னில் இருக்கிறதுனால நம்ம வந்து பாலிஷ் பண்ணியிருக்கோம். அதில் இது வந்து பேசிக்காக 65லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மேலே சீலிங்லேயே லைட்டிங் கொடுக்கலாம் நான் சொன்னேன். லைட்டிங் வந்து வேண்டாம், எனக்கு வந்து லைட்டிங் வந்து டியூப்லைட்டாக தான் வேணும் அப்படின்றதுனால கோ லைட் மட்டும் கொடுத்துருக்கோம். சும்மா ஒரு ஷோக்காக தான் கொடுத்துருக்கோம். இந்த பிரைட்னஸே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கவர் ஆகும் இந்த கோ லைட்லேயே. இது வந்து ஹாலு, நம்ம வாலில் வந்து வால்பேப்பராக நம்ம வந்து டிசைன்ஸ் பண்ணுவோம். வால்பேப்பர் வந்து இங்கே பட்ஜெட் வைஸாக இருக்கிறதுனால இதை வந்து ராயல் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இந்த டிசைனில் கான்ட்ராஸ்ட்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டாக முடியும். இந்த வீட்டுக்கு ஒரு அழகான மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கோம் பாருங்க. எல்லா மாடுலர் கிச்சன்லையும் கண்டிப்பாக வந்து பர்டிகுலராக பேஸ்கெட் கேட்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்லரி பேஸ்கெட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைஃப்ஸு, கரண்டிங்க எல்லாமே மேலே வச்சுக்கலாம் இது யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பிளைனாக கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம எந்த திங்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணுறது, எஸ்எஸ் வச்சு யூஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம். இது வந்து ரஸ்ட் ஆகாது. இது டோட்டலாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா தாலி கேட்பாங்க, பிளேட்ஸ் வைப்போம். பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வைக்கிறதுனா ஹைட்டு வந்து போயிடுச்சுன்னா ஒரு பேஸ்கெட் வந்து போட முடியாது. அதனால பிளைனாகவே கொடுத்துருவோம். பிளேட்ஸ் வந்து படுக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்றோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சின்ன ஒரு நம்ம அரிசி ட்ரம்மோ எதனா வைக்கணும்னா அதுக்கு உண்டான ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்கோம். டிவைடர் போட்டு இங்கே மேலே கீழே பொருள் வச்சு மாதிரி இங்க ஒரு டிவைடர் போட்டு கொடுத்திருக்கோம். இதுல இங்க சிலிண்டர் வந்து இங்க வருது. சிலிண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம இந்த ஸ்பேஸும் உள்ள வந்து கார்னர் இருக்கிறதால எனக்கு வேஸ்டேஜ் ஆகும் அந்த இடம். அந்த இடத்த வந்து எப்படி யூஸ் பண்ணிருக்கோம்னா இந்த கபோர்டை வந்து யூஸ் பண்ணி அங்க ஒரு டிவைடர் போட்டு கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். அங்கேயே பேலன்ஸ் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட்பின் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வெண்டிலேஷன் வச்சிருக்கோம். இந்த வந்து ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக வெண்டிலேஷன் வச்சிருக்கோம், ஏர் வெண்டிலேஷன் வச்சிருக்கோம். இங்க வந்து ஒரு பேண்ட்ரி மாதிரி ஒரு கபோர்டு. இது வந்து கல்லு வச்சு கட்டினதுனால நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இதுல ஃப்ரேம் கபோர்ட் பண்ணிருக்கோம். இதுலயே ஃப்ரேம் பண்ணி தான் பண்ணிருக்கோம். மேல வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா நம்ம வந்து நாலா கொடுத்தனா மேல திங்ஸ் வைக்க செப்பரேட்டா வச்சுக்கலாம், கீழே திங்ஸ் வைக்க செப்பரேட்டா வச்சுக்கலாம். இதுல வந்து நம்ம திறந்து மூடுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். இது இங்க வந்து பாத்தீங்கன்னா மிடில் வந்து நம்ம சிம்னி வரதுனால இந்த ரெண்டு சைடையும் வந்து ஓவர் ஹெட் பாக்ஸ் பண்ணிருக்கோம். ஓவர் ஹெட் பாக்ஸ் பண்றது வந்து மேல உள்ள வந்து நம்ம பாத்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு வசதியா வச்சிருக்கோம். ஓகேங்களா. இதுல வந்து திங்ஸ் வச்சது போக எமர்ஜென்சிக்காக நம்ம ஸ்பைசஸ் வச்சிருப்போம் பாத்தீங்களா. ஸ்பைசஸ் வைக்கிறதுக்காக தனியா செப்பரேட்டா ஒரு ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். இதுல எல்லாருமே வந்து ஓல்டு டைப்ல பாத்தீங்கன்னா இன்பில்டா வந்திருக்கும், எல்லாமே பாக்ஸோட சேர்ந்து தான் இருக்கும். இது செப்பரேட்டா ஒன்று கொடுத்துருக்கோம். இதுல வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரியாத அளவுக்கு நம்ம இது ஒரு லுக்குக்காக கொடுத்துருக்கோம். கிச்சன்றதுனால மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து கிளாசிக் தான் கேட்பாங்க. ஏன்னா கிளாசிக் வந்து துடைக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ன்றதுனால கிளாசிக் ஃபினிஷ்லயே போட்டிருக்கோம். இதுல கான்ட்ராஸ்ட் கலர் வந்து கொடுக்கலாம், நம்ம விருப்பம் தான். நம்ம கான்ட்ராஸ்ட் வந்து கொடுக்கறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கொடுக்கலாம். ஒயிட் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒயிட் வேண்டாம்ன்றதுனால நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ஒயிட் சிங்கிள் கலரா போறது வந்து பெட்டராக இருக்கும் கிச்சன்ல. இது ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹெவியாவே இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் தான். ஹேண்டில் போக நம்மளுக்கு இன்ச்சஸ் ஃபிக்ஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்கோ பிராண்டை தான் நம்ம போடுறோம். இதுல எல்லாமே குவாலிட்டி வைஸ் தான் பண்ணுவோம். குவாலிட்டி இல்லாம எதுவுமே இருக்காது, எல்லாமே குவாலிட்டி தான். வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி இருக்கு. இன்ச்சஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி இருக்கு.
சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கு அப்புறமா எதனா ஒரு அவங்க சர்வீஸ் ஒர்க் இருக்கு, இது பண்ணணும் அது பண்ணணும்னா 1 year வரைக்கும் ஃப்ரீயா பண்ணி தருவோம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் டோட்டலா வாட்டர் ப்ரூஃப் தான் வரும். அந்த வாட்டர் ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கமர்ஷியல் வந்து 1100 சொல்லியிருந்தோம் பாக்ஸ், கிச்சனுக்கு மட்டும் வந்து 1200 வருது. இப்போ நம்ம அக்ரலிக்கான சரி லேமா இருந்தாலும் சரி சேம் ப்ராசஸ் தான். அதனால என்ன பண்ணுவோம், அக்ரலிக்கும் இந்த லேமுக்கு என்ன டிஃபரெண்ட் காஸ்ட்டோ அதை மட்டும் தான் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம். கிச்சன்லயே வந்து பாத்தீங்கன்னா மேல லேஃப்ட் பண்ணிருக்கோம். இதுலயே சிங்குலர் கலர் தான் கொடுத்துருக்கோம். இந்த சிங்குலர் கலர் கொடுக்கும்போது ஒரு கிச்சனோட அட்ராக்டிவ் வந்து பிரைட்டா தெரியும். இப்போ இந்த கிச்சன்ல பாத்தீங்கன்னா டோட்டலா சிங்கிள் கலரா பண்ணிருக்கோம், அவங்க விருப்பத்துக்காக பண்ணிருக்கோம். டபுள் கலரா பண்ணணும்னா டபுள் கலராகவும் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணாலும் நம்ம வந்து இந்த கிச்சன்ல போட்டுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெரினோன் தான் இல்ல, அவங்க கேட்குற கிரீன் லேம்ப் வேணும்னா கிரீன் லேம்பும் பண்ணிக்கலாம். என்ன கம்பெனினாலும் பண்ணி தரலாம். இந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கல்லு வச்சு கட்டினதால சின்னதா லாக்கர் கேட்டிருந்தாங்க. இதுல நம்ம வந்து லாக்கர் போட்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி லாக்கர் தான் இல்ல, உங்களுக்கு வந்து இல்ல எனக்கு டிரா வேணும் அப்படின்னா அதையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கபோர்ட்ல வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லு வச்ச கபோர்ட்ல வந்து வார்ட்ரோப்ல வந்து ஸ்லைடிங் கேட்பாங்க. இந்த ஸ்லைடிங் வந்து நம்ம வேணும்னா நம்ம அதையும் பண்ணி தருவோம். இது செகண்ட் பெட்ரூம். இங்கேயே வந்து லேஃப்ட் கபோர்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கல்லு வச்சு கட்டினது. நம்ம வந்து டோர் வந்து பண்ணிக்கலாம். 550 வரும் சார். பாக்ஸ்னா வந்து 1100 வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கோ இன்ச்சஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிராண்டட் தான். இது வந்து நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு எத்தனை தடவை வேணாலும் திறந்து மூடினாலும் இது ஃபுல்லாகவே லைஃப் லாங் இருக்கும். 10 years வரைக்கும் எதுவும் பிரச்சனை இருக்காது நமக்கு. இது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் போட்டிருக்கோம். யூரோப்போ லாக் தான் நம்ம போட்டிருக்கோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் எதுவுமே ஆகாது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரினோ லேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டைலுக்கு மேட்சிங்காக பண்ணியிருக்கோம். இதில் மிடில் ஒரு பார்டர் காட்டியிருக்கோம். இதில் டிசைன் வந்து இந்த வந்து டார்க் கொடுத்தா கொஞ்சம் காம்பினேஷனாக இருக்குன்றதுக்காக சிம்பிளாக கொடுத்துருக்கோம். இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தியாக கொடுக்கும்போது இன்னும் லுக் வைஸாக நல்லாயிருக்கும். நல்லா நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா லேப்டாப் பண்ணியிருக்கோம். இதே மேட்சிங் கலர் தான். ஹேண்டில் வந்து சேம் டிசைன் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மெரினோ லேப் தான். இந்த கபோர்டு வந்து காம்பினேஷனுக்காக இது வந்து கிளாசி ஃபினிஷு, இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷு. இந்த மேட் ஃபினிஷு கிளாஸியாக கொடுக்க சொல்லி கொஞ்சம் ரிச் லுக்காக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ஃப்ரேம் கபோர்டுன்னு போகும்போது லேப்டும் சரி கபோர்டும் சரி ஒரே ரேட் தான், 550 தான், சேம் ரேட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேக்ட்ரி ஃபினிஷ் தான். வெளியில வந்து பார்த்தீங்கன்னா 700 பண்ணி தராங்க. நம்ம இடத்துல வந்து நம்ம பண்ணி கொடுக்குறது வந்து 550 பண்ணி தரோம். இது எல்லாமே வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் தான் போடுறோம். 550 பண்ணாலும் நம்ம எல்லாமே குவாலிட்டி தான். எக்கோ பிராண்டில் தான் இன்ச்சஸ் போடுறோம். ஹேண்டில் SS ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் போடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஹார்ட்வுட் பிளேட் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் ரெஸ்ட் ஆகுறதோ எதுவுமே ஆகாது. 100% ஹார்ட்வுட் தான். இது கரையான் வந்து வர வாய்ப்பே இல்லை. இல்லைன்னா வந்து போத் சைடு வந்து லேம்ப் இருக்கிறதுனால கரையான் வந்து வர வாய்ப்பு இல்லை. இது எல்லாமே வந்து டேர்மேட் ட்ரீட் பண்ணி தான் பண்ணியிருக்கு. டிப்பிங் பிளைவுட் தான். பெட்ரூம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியில் இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியாவுக்கு ஒரு பாக்ஸ் வச்சிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சு இங்கே வந்து அந்த டிட்டர்ஜென்ட் பாட்டில் இந்த லிக்விட்லாம் வச்சுக்கிறதுக்கு இது வச்சிருக்கோம். இந்த கபோர்டில் ஒரு டிவைடர் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ரெஃபரன்ஸை வச்சு என்கிட்ட ஒர்க் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ஃபுல் இன்டீரியர் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து கிச்சனில் பேஸ்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு பண்ணித்தரேன். நம்ம வந்து ஒர்க்கு நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 20 days சொல்லுவோம், 15 daysலேயே முடிச்சு கொடுத்துருவோம். கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன அளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபைடாக நம்ம பண்ணி கொடுக்குறோமோ கஸ்டமருக்கு வந்து பிடிச்ச மாதிரி நம்ம வந்து முன்னாடியே பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க வந்து சைட்டை விசிட் பண்ண சொன்னாங்கன்னா வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அங்கேயே அவங்களுக்கு ஒரு பிளான் கொடுப்போம். அந்த பிளானை வச்சு அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். அங்கேயே நம்ம நம்ம பட்ஜெட்டை கொடுத்துருவோம். இந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணித்தரோம். இப்போ நம்ம பண்ணதெல்லாம் பார்த்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்த உடனே ஒரு டிசைனுக்காக ஒரு அழகான ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். ஹாலில் ஒரு பெரிய பூஜா கபோர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய டிசைனா ஃபுல் டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட் பக்கத்திலேயே ஸ்டடி டேபிளுக்காக ஒரு டிசைன் பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸ்டடி டேபிளுக்காக பக்கத்திலேயே ஒரு ஓவர் ஹெட் பாக்ஸ் ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம்ல சர்வீஸ் ஏரியா இருக்கிறதுனால சர்வீஸ் ஏரியாவுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். செகண்ட் பெட்ரூம் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஒரு மாடுலர் கிச்சன்ல ஃபுல்லா கிச்சனுக்கு என்ன தேவையோ டோட்டலா பண்ணிருக்கோம். ஃபுல்லா ஹால்ல பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால் சீலிங், எலக்ட்ரிக்கல் வித் லைட்டிங் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2,80,000 ரூபாயில முடிச்சு கொடுத்துருக்கோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா. தேங்க்ஸ்.